திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு. மைக் எடுத்து பிளாக் ஷூட் கேம் ப்ளே பண்ண திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு. பார்ட் 2 கேம் ப்ளே கைஸ். நீலாம் கேட்ட மாதிரி பிளாக் ஷூட் பார்ட் 2 வந்து நான் போட்டேன். ஸோ வீடியோக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் கெட் டு தி கேம் ப்ளே வீடியோ. எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சொன்னீங்க. இன்னுமா எனக்கு தெரியல. ஸோ கைஸ் நம்ம வந்து இப்போ எங்கே நம்ம லாஸ்ட்டில் பைலட் வில்லேஜ் இருந்தோம். ஸோ பைலட் டீமு பார்ப்போம். ஸோ கைஸ் நம்ம வந்து இப்போ வந்து ரெக்கமெண்டேஷன் வாங்கிருக்கேன். போய் கொஸ்ட் வாங்கிக்குவோம். ஸோ செஃப் இல்லை கைஸ், நம்ம வந்து ப்ரூட்டில் இருக்கணும் கைஸ். நம்ம ப்ரூட்டு ஓகே. நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன், லெவல் 8 வரைக்கும் முடிக்கணும்னு நினச்சேன். பட் நான் அவ்வளோவா முடிக்க முடியாது, எனக்கு தெரியும். டைம் எனக்கு கம்மியாக தான் இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ இனிமேல் எனக்கு ஐடியா தோணுச்சு கைஸ். என்னன்னா ஒரு ஐலாண்டு ஒரு பாட்டுக்கு ஒரு ஐலாண்டு போடலான்னு இருக்கேன். ஸோ இந்த பாட்டில் ஒரு ஐலாண்டு போட்டு அதுக்கடுத்த ஐலாண்டில் போயிட்டு அந்த ஐலாண்டை காட்டிட்டு அங்கே இருந்தால் ஃபஸ்ட்டு லெவல் இது கொஸ்டின் ஒரே ஒரு கொஸ்டின் முடிச்சுட்டு அப்படியே வீடியோ முடிச்சலான்டா இருக்கேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் நிறைய பேர் கேட்டு இருந்தீங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நிறைய நல்ல சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் வீடியோ பாருங்கள், லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்கள். ஸோ கைஸ் நான் அடிச்சுட்டு இருக்கேன், என் தம்பி விளாண்டேன். என் தம்பியை போட்டு சொல்லிட்டேன் என்னால் அடிச்சு அடியில் கூலி ப்ரூட்டை பாரி. ஸோ கைஸ் நான் பார்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐலாண்டை முடிச்சுட்டு எனக்கு தம்பிக்கு ஒரு PVP போகலான்னு இருக்கும் கைஸ். ஓகேவா, நீங்கள் என்ன சொல்கிறேன் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ தெரில எனக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல ஃபைட்டு. ஸோ மறக்காமல் பாருங்கள். நான் பார்ட் 3ல் எனக்கும் என் தம்பிக்கும் ஒரு சூப்பரான 1 vs 1 PVP ஃபைட்டு போட்டு ரெக்கார்ட் பண்ணுறேன். ஓகேவா, அந்த ஐலாண்டையும் முடிச்சிடுவோம் வேமாவே. ஸோ பார்ட் 3 இந்த ஸோ கைஸ் பிளாக் ஷூட்டுக்கு பார்ட் 3 லைக் டார்கெட் வந்து 7 தான் கைஸ் வச்சுருக்கேன். ஓகேவா, 7 தான் வச்சுருக்கேன். வெறும் 7 தான். 7 ரீச் நினைக்கிறேன். 7 ரீச் ஆயிடுச்சுன்னா நான் பார்ட் 3 போட்டுருவேன். ஓகேவா, பிளாக் ஷூட்டில். ஸோ மறக்காமல் 7 லைக்ஸ் தான் கைஸ், வெறும் 7 லைக்ஸ் தான் கேட்டிருக்கேன். ஸோ மறக்காம பண்ணிட்டீங்கன்னா நான் பார்ட் 3 போட்டுருவேன். ஓகேவா, ஸோ பார்ப்போம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு எங்கள்கிட்ட போயிட்டு ப்ளூட் அடிப்போங்க. கொஸ்டர் வாங்கியாச்சு, போட்டு சாத்து கைஸ். எனக்கு அதே மாதிரி எனக்கு வந்து இந்த ஃப்ளேம் பிளாக் ஷூட் நல்லா சூப்பராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன் கைஸ். நான் பார்த்தீங்கன்னா தெரியும், அடிக்கிற அடியில் சும்மா தவுளிக்கு மாதிரி அடிச்சுட்டு இருக்கோம் கைஸ். ஓகேவா, ஸோ கைஸ் அப்புறம் வந்து போன வீடியோ நேற்று 2 வீடியோ போட்டிருப்பேன். 2 வீடியோவாக போட்டிருப்பேன். 2 வீடியோக்குமே சரியான ஆதரவு கிடைக்கல. ஆதரவே எனக்கு கிடைக்கல கைஸ். ஸோ சப்போர்ட் எனக்கு கிடைக்கல. ஸோ உங்களை நம்பி தான் நான் வீடியோ போட்டிருக்கேன். நான் வீடியோ லாஸ்ட்டு போட்ட 2 வீடியோக்கு வியூஸ் சரியாக போகவே இல்லை. ஸோ நான் போகணும்னு நம்புகிறேன். ஓகேவா கைஸ், அப்புறம் வந்து 99 Nights in the Forest அந்த கேம் தான் நான் இப்போ போட்டே இருக்கேன். ஓயாமா, ஆனால் அது சூப்பராக நல்ல சப்போர்ட் கிடைக்கிது. ஸோ இந்த வீக்கெண்ட் வந்து வருது கைஸ். ஓகேவா, அப்டேட் வருது நியூ எனிமீனு. அதெல்லாம் நான் வந்து போட முடியாது கைஸ் என்னால். ஏன்னா நாளைக்கு நைட்டு நம்ம நாளைக்கு தான் போட முடியும். நாளைக்கு நட முடியாது. ஸோ எனக்கு நெக்ஸ்ட் வீக் எக்ஸாம்னால நான் இதுதான் லாஸ்ட் வீடியோ நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் வீக் எக்ஸாம்னால நான் வந்து ஃப்ரைடே ஓகேவா கைஸ், வர ஃப்ரைடே ஓகே. இந்த ஃப்ரைடே விட்டுட்டு அடுத்த ஃப்ரைடே ஓகேவா. இந்த ஃப்ரைடே விட்டுட்டு அடுத்த ஃப்ரைடே தான் வீடியோ வரும். ஓகேவா, அடுத்த ஃப்ரைடே தான் வீடியோ வரும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளால் ஒன்றும் முடியாது. இப்போ கன்று வாங்க முடியாதா? ஸோ கன்று நமக்கு என்ன அப்கிரேட் பண்ணுறாங்க கைஸ். ஓகே, ஸோ கைஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரிஜிமா நான் கெட் அவுட் அப்படின்றேன், நீ கெட் லாஸ்ட் பண்ணுறேன். ஸோ கைஸ் நான் நெக்ஸ்ட் வீக் தான் நம்மளால் போக முடியும். ஸோ அதனால் நெக்ஸ்ட் வீக் போடுவேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து எக்ஸாம் முடிஞ்சோடனே நான் வேகமாக போட்டுறேன் வீடியோவை. எக்ஸாம் எனக்கு முடிஞ்சு நான் 12 o'clock 12:30 வந்துடுவேன் இப்படி ஸ்கூல்ட்டு. ஸோ வந்து உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணுவோம். ஓகே, அப்லோட் பண்ணுவேன். ஸோ கஷ்டம் முடிச்சு இந்த கஷ்டம் பிளாக் ஷூட்டுக்கு ஏற்றுக்குவோம். ஸோ அதனால் வந்து மறக்காமல் வீடியோ பாருங்கள், லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ நான் கன்ஃபார்ம் நெக்ஸ்ட் வீக் வந்து போட்டுருவேன் கைஸ், மறக்காமல். ஓகேவா, ஸோ யாருமே கவலைப்படாதீங்க. நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே வந்து என்ன கேம் போகலாம் நீங்கள் மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் என்ன கேம்னு. பிளாக் ஷூட் பார்ட் 3னா இதுக்கு 7 லைக்ஸ் இருந்துச்சா பிளாக் ஷூட் பார்ட் 3 போட்டுருவேன். இல்லாட்டி வரனாச்சும் கேம் போடுவேன். ஓகேவா கைஸ், இது ஃப்ரைடே. ஸோ என்ன போட்டால் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா, வேற ஒன்றும் இல்லை. பார்த்தீங்கன்னா இப்போ பிளாக் ஷூட் அடிப்போம். ஸோ ஓகே, இவன் அடிச்சாச்சு கைஸ், பிளாக் ஷூட் வச்சு. ஓகே, இதான் ஸோ ட்ரிக் என்னன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு அப்படிலாம் அடிச்சுங்க. ஃபஸ்ட்டு உங்களோட கம்பேர்ட் வச்சு அடிச்சுங்க. கம்பேர்ட் நீங்கள் இருக்கலாம் கையில் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணி அடிச்சுங்க, ஈஸியாக அடிச்சிடலாம். லாஸ்ட் ஃபைனல் ஷாட் இருக்கும் 8 இருக்கும்ல, அப்போ மட்டும் பிளாக் ஷூட் எடுத்து அடிச்சுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிளாக் ஷூட்டுக்கு எக்ஸ்பீரி லெவலப் ஆகும் உங்களோட பிளாக் ஷூட்டு. அப்போ நீங்கள் பிளாக் ஷூட் உங்களுக்கு எப்படின்னா ஸ்வாட் மாஸ்டர் பிளாக் ஷூட் மாஸ்டர்னு இருக்கும். உங்களுக்கு ஸ்வாட் மாஸ்டர் ஆகணும்னா ஸ்வாட் வச்சு ஃபைட் பண்ணி ஸ்வாடை வச்சு லெவலப் பண்ணிக்கிங்க. அப்போ எனக்கு வேணாம் ப்ரோ, நான் வந்து பிளாக் ஷூட் மாஸ்டர் ஆகணும்னா உங்களுக்கு பிளாக் ஷூட்டை வந்து வாங்கி அந்த ஃப்ரூட்டை வந்து யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணி உங்களை லெவலப் பண்ணிக்கோங்க. அதாங்க ஸ்டாட்ஸில் போய் நான் ஸ்வாடுக்கு ஏற்றவே மாட்டேன். ஒன்லி ஸ்டாட்ஸில் போய்ட்டு இதை மட்டும் தான் ஏற்றுவேன். பிளாக் ஷூட்டும் இந்த டிஃபென்ஸ் மட்டும் தான் இங்கே சேர்த்திட்டு இருப்பேன். ஓகேவா, நான் கம்பேர்ட் அவ்வளோ இனிமேல் ஏற்ற போகிறதில்ல. இனிமேல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம பிளாக் ஷூட்டுக்கும் டிஃபென்ஸ் மட்டும் தான் ஏற்ற போகிறோம். ஸோ பார்ப்போம். ஸோ நம்மகிட்ட வந்து எப்படி சொல்கிறது, பிளாக் ஷூட் நல்லா ஓரளவுக்கு டெவலப் பண்ணிட்டோம் கைஸ். புதுசாக அந்த பவர் சூப்பர் கைஸ். நான்
அவ்வளோ பயிற்சியில் அதனால் ஈஸியாக நமக்கு வந்து ஈஸியாக ஆகிட்டு. ஸோ வீடியோ எல்லாம் திரும்பி நான் சொல்கிறேன், இங்கிலீஷ் வீடியோ பார்க்கலாம் லைக் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள். போன வீடியோக்கு வியூஸும் போக சரியாக போகல, லைக்ஸே வரலை. ஓகேவா? ஸோ கைஸ் நான் வந்து நேற்று விளாண்ட கேம் பிளே இது நான் வாய்ஸ் தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னென்னு தெரியல, நான் கேமில் வரப்போ அந்த ஈவெண்ட் பாஸ் வந்துடுறாங்க. எப்படின்னு தெரியல, இந்த ஈவெண்ட்டுக்கு தனியாக பாஸ் இருப்பாங்க. இல்லாச்சுன்னா நமக்கு சம்மர் டோக்கன்ஸ் கொடுப்பாங்க, சம்மர் டோக்கன்ஸ். அப்படி தெரியல, நம்ம கேமுக்குள்ள வந்து நம்மளும் கரெக்டாக அந்த மாதிரி ஈவெண்ட் பாஸ் தான் வந்துடுறாங்க. ஆனால் எனக்கு கண்ணிலே பார்க்க முடியல ஈஸ், நம்மள அப்படியே பறந்து அடிக்கிறாங்க ஈஸ்விங்க. ஐயோ எப்போ நானும் அப்பப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க ஈஸ். அப்பப்போ அந்த வாரங்கள் என்னத்தை யூஸ் பண்ணிட்டுருக்காங்க, அப்பப்போ பவர்லாம் யூஸ் பண்ணி நம்மளை முடிச்சுட்றாங்க ஈஸ். என்ன சொல்கிறதே தெரில. ஆனால் நான் முடிஞ்சதுக்கு நான் பிளாக் ஷூட் அடிக்கிறனால ஈஸியாக நம்ம அவனுக்கு லைஃப் குறைஞ்சிருங்க ஈஸ். ஓகேவா? அதனால தான் பாஸ் ஈஸியாக அடிச்சிருக்கேன். பாஸ் அடிச்சிடுவோம், வேகமாக அடிச்சிடலாம், பிரச்சனை கிடையாது. நான் போட்டு சாத்ததுன்னு தாத்திக்கிட்டு இருக்கேன். அவனை போடுற அடியை போடு தாக்கு, அவ்வளோதான் ஈஸ். ஓகே, அட்ரா தூக்கி போடு, சாத்து போடு, அடியை போடு, அவ்வளோதான் சூப்பர். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் அடிப்போமா எல்லாம் போட்டு அடிப்போம் ஈஸ். ஓகேவா? கேஸ் இவங்க எதுனா நமக்கு 400 சம்மர் டோக்கன்ஸ் கொடுப்பாங்க. சம்மர் டோக்கன்ஸ் எனக்கு என்ன பண்ண தெரியாது. சம்மர் டோக்கன்ஸு நம்ம ஜங்கிள் இதுக்கு போயிட்டு நாங்கள் சம்மர் டோக்கன்ஸ் வந்து யூஸ் பண்ணணுமா. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் ஜங்கிள் பயம் போவோம். ஓகேவா? ஜங்கிளுக்கு போயிட்டு சம்மர் டோக்கன் யூஸ் பண்ணிட்டு போவோம். ஸோ எப்படியும் நெக்ஸ்ட் பயம்க்கு அடுத்து அதுக்கடுத்த வேர்ல்டில் வந்து எப்படியும் சி முடிஞ்சுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு முடிச்சுட்டா அதுக்கடுத்து 2 or 3 தான் கேஸ் இருக்கும் அப்படி சி. சரியா? அந்த சியை முடிச்சிட்டோன்னா சொல்லி டோட்டலாக முடிஞ்சு அப்புறம் நம்ம தான் எப்போவுமே நம்ம தான் பண்ணிட்டுருவேன். ஓகே, வரணுமே இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னும் 2 லைனோ 3 லைனோ தான் இருக்குது. அதுக்கடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு செகண்ட் சி போயிடலாம். ஸோ லெவல் 49 இருந்துச்சு, 55 இருந்துச்சுன்னா ஈஸியாக நம்ம போய் பாஸ் அடிச்சு ஜெஃப் அடிச்சோன்னா 60 ஏற்றிட்டோம்னா நம்ம நெக்ஸ்ட்டு இதுக்கு போயிடலாம். அதான் ஈஸ் நானும் புஷ் பண்ணிட்டே இருக்கேன் ஈஸ். ஸோ 42 ஆரம்பிச்சேன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரூட்டை பிடிச்சா நல்லா அடிப்போம். ப்ரூட் அடித்தோன்னா நல்லா கிடைக்கும். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம பிளாக் ஷூட் எடுத்துக்குவோம். ஐயோ பிளாக் ஷூட் எடுக்கிறதுக்குள்ளே முடிச்சிடறாங்களே. அடியை போடு, ஓகே அடி போடு, சாத்து போட்டு கைஸ். நான் ஈஸியாக சூப்பராக ட்ரைனிங் பண்ணிட்டேன் கைஸ். என்ன சொல்லிட்டா கையிலையும் அடிச்சுட்டு டக்கு அந்த இந்த போன யூஸ் பண்ணி சூப்பராக அடிக்க ரொம்ப ஸ்விட்ச் பண்ணி அடிச்சு. அதுக்கனால ஈஸியாக நமக்கு பிளாக் ஷூட் போகிறது பார்த்தீங்களா. பிளாக் ஷூட் லெவல் 29 போயிடுச்சு. 50 போனோன்னா இன்னொரு போகிறோம் நமக்கு அன்லாக் ஆகிடும். 50 அப்புறம் 100க்கு ஒரு போகிற அன்லாக் ஆகும். பார்ப்போம் இந்த நம்ம அன்லாக் பண்ணுறோன்னு. ஸோ ப்ரூட்டை போய் நல்லா அடிப்பாங்க கைஸ். நல்லா அடிச்சாங்க கைஸ். நமக்கு கொஸ்து முடியும் ப்ரூட்டை வச்சு நம்ம எப்படியாச்சும் 55 எடுக்கணும். அதான் நம்மளோட ஸ்டெஃப் இருக்கேன். என் தம்பி அடிச்சிருந்தேன், அதனால் நான் உள்ள வந்துட்டேன். ஸோ அவனை அடிச்சு நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்ப்போம் கைஸ். ஓகேவா? எவ்வளோ எக்ஸ்பி கிடைக்குதுன்னு செக் பண்ணுவோம். ஸோ நடிப்பான். ஓகே 1000 தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட்டு ப்ரூட்டை வச்சு அடிப்போம் ஃபஸ்ட்டு. வாங்க கூலி. ஓகே நம்ம லெவல் 30 போயிடுச்சு நம்ம பிளாக் ஷூட்டு. ஸோ நினச்சுன்னா நமக்கு வந்து கொஸ்து முடிஞ்சிடும். தான் லாஸ்ட்டு பிளேயரு அடி அப்போட்டு தாக்குறா. அவ்வளோதான் ஈஸ், நமக்கு வந்து கொஸ்து முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம லெவல் 50 வந்தாச்சு. ஸோ நம்ம அடிச்சுட்டு போயிடுவோம். ஓகே ஈஸ் அடிச்சாச்சா. ஸோ நம்ம ஸ்டார்ட்ஸு கொஞ்சம் அப்புறமே இருங்க கைஸ். ஃபஸ்ட்டு கொஸ்துக்கு போவோம். ஓகே கொஸ்து எடுத்தாச்சு. கொஸ்துட்டு போயிட்டு ப்ரூட்டு அவ்வளோதான் ஈஸ். ப்ரூட் வாங்கியாச்சா. இப்போ வந்து ஓகே போகலாம் ரைட். ஓகே ஈஸ் முன்னாடி போட்டு சாத்து, போட்டு அடியே போட்டு சாத்திவிடு, போடுற அடியா அடிச்சுட்டே கேஸ். இப்படி தான் கேஸ் நான் ட்ரைனிங் பண்ணுறேன் கேஸ். ஓகே கேஸ், இன்னும் வந்து ஒருத்தன் தான் கேஸ் அடிப்போமா. ஓகே கேஸ், இந்த கொஸ்து முடிஞ்சிச்சு. நம்ம லெவல் 52 வந்தாச்சு. இன்னும் ஒரு கொஸ்து தான் அடிக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பார்ப்போம் நான் எத்தனை கொஸ்துன்னு. கூலி கேஸ் நம்ம வந்து அடிப்போமா. வாங்க அட்ரான்னு போட்டு வரலாம்ன்றா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு இருக்கேன். போடுற அடியே போடு, தூக்கி போட்டு சாத்து அட்ரான்னு அடிச்சுட்டு இருக்கீங்க. சுக்கியில் நமக்கு பிளாக் ஷூட்டும் வந்துருச்சு. ஃப்ளேம். ஓகே அது பேர் ஃப்ளேமாங்க இந்த பிளாக் ஷூட்டு. ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம லெவல் 4 இவ்வளோ கொண்டு போயாச்சு. பெருசு பிளாக் ஷூட்டு இவ்வளோ 32 லெவல் 32 சூப்பர். அடியை போடு தூக்கி போட்டு சாத்து ராயின்னு சொல்லிட்டு நான் ரெக்கார்டிங் இப்போலாம் ஆஃப் பண்ணல. நான் அப்படியே டேட்டா அப்படியே அடிச்சிட்டே தான் இருக்க போகிறேன். ஸோ அடிச்சு போட்டு தாக்கிட்டு இருக்கேன். என் தம்பியும் வந்து அடிச்சுட்டு இருக்கேன். அப்போ ஓசி அடிச்சுக்கிறாங்க. டென்ஷன் ஆகுது அப்பப்போ. நான் விடுவேன்னா நான் ஓசி அடிக்க மாட்டேன். அப்போ அடிச்சுட்டே இருந்தேன் அப்பப்போ. எனக்கு என் தம்பிக்கு அப்போ சண்டை வந்துட்டு இருக்கும். ஏன்னா ஓசி அடிப்பானா, அதனால சண்டை இருக்கும். ஓகே வரணும் இல்லை சண்டை எப்படி சொல்கிறது, ஓசி அடிச்சுப்பாங்க. டென்ஷனாக இருக்கும். நானே உயிரை கொடுத்து ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருக்கேன். திடீர்னு உள்ள வந்து ஓசி அடிச்சு அப்படி கேஸ் இருக்கும். டென்ஷன் ஆகாமல் நீங்கள் சொல்லுங்கள். நம்ம 2 அடிப்பாங்க. ஏன்னா எனக்கு என்ன தெரியல, ஹெல்த்து குறையவே மாட்டேன் அடிச்சா. பாஸ்மா அடிச்சோம்னா எனக்கு லைஃப் குறையுது. என்னன்னே தெரில. நம்ம வந்து சூப்பராக வீடியோ டெய்லி இப்போ தான் போட்டு தான் கேசிருக்கேன். டெய்லி இங்கே வீடியோ ஃபுல்லாக பார்க்க மாட்டேறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க, லைக் பண்ண மாட்டேறீங்க தான் எனக்கு யூடியூப்கார சொல்கிறேன்.
மறக்காமல் அதெல்லாம் பண்ணிட்டு பாருங்க இந்த செஃப் பாஸ் அடிப்போம் மட்டும் அந்த செஃப் பாஸ் அடிச்சதுக்கப்புறம் பார்த்தாங்க தெரியுது வீடியோ ரெக்கார்ட் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன், ஆன் பண்ண மாட்டேங்க. ஸோ சேட் ஆகிப்போச்சு எனக்கு. ஸோ வந்து நமக்கு வந்து நான் கொஞ்சம் டெவலப் ஆகணும். ஸோ பாஸ் வரேன்னு பார்த்தா பாஸ் வரவே மாட்டேன். வாடாடி பாஸ் ஸ்பானா விடாடி. ஜிபிடி ப்ரோ எனக்கு நித்தி 3344 கைஸ் இவன் என் ஃப்ரெண்டு தான் கைஸ். கைஸ் நித்தி 3344 இருக்கான்ல, அவன் எனக்கு போல என் தம்பிக்கு கிஃப்ட் பண்ணிட்டான் கைஸ். என்ன பண்ணுறது, அவன் என் தம்பிக்கு கிஃப்ட் பண்ண முடியாது. சரி நம்ம ஒன்று வாங்க பேச பாஸ் வந்துட்டானா என்ன ஜெஃப் வரவே மாட்டேறான் கைஸ். இருங்க கைஸ் வந்தால் கண்டினியூ பண்ணுறேன்னா இருங்க கைஸ் அடிப்போவாங்க. போலேப்பா கைஸ் வந்துட்டாங்க கைஸ் இல்லையா, படியே போடுறா போட்டு சாத்து தூக்கி போ. ஐயோ தூக்கி போ சாத்திட்டானே கைஸ். போய் அடிப்போவாங்க, போடுறா அடியா போடு கைஸ். முடிஞ்சு ஈஸியாகவே ஈஸி பிசி ஈஸ். இன்னும் ஒரே ஒரு த்ரோவும் நம்ம லெவலில் பண்ணால் போதும் கைஸ். லெவல் 60 மட்டும் போனால் போதும் கைஸ். நம்ம ஈஸியாக நம்ம வந்து எப்படி சொல்கிறது, எங்கள் செஃப் பாஸ் அடிக்கிறது செஃப் பாஸ் அடிக்கணுமா என்ன? சரி அடிப்போவாங்க, செஃப் தான் அடிச்சாகணுமா வாய்ப்பு வேணாங்க கைஸ். நம்ம வந்து பைரட் அடிப்போம் கைஸ். ஓகேவா, பைரட் அடிச்சுட்டு லெவல் 60 போயிடுவோம் ஈஸியாக. போடு அடியை போடு தூக்கி போடு சாத்து போடு 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 அடியா போடு தூக்கி போடு சாத்து தூக்கி போடு அடியா போடு. அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து நம்ம 4 பேர் அடிக்க போகிறோம். இப்போ ஸோ 4 பேர் அடிச்சாச்சு, இன்னும் கொஞ்சம் அடிச்சா நான் லெவல் 60 போயிடுறேன் ஈஸியாக. சாட்ரா நான் எல்லாத்தையும் கூட்டு வரப்போறேன் ஸோ ஒவ்வொன்றா கூட்டு வரப்போறேன். ஒருத்தனா கூட்டு வந்தோன்னா நல்லா ஈஸியாக அடிக்க முடியும். 3 பேர் ஒரு அடிச்சா நல்லாயிருக்கும். பிளானிங் கைஸ், எல்லாம் பிளானிங் கைஸ், பிளானிங். போடு அடியை போடு தூக்கி போடு சாத்து. அவ்வளோதான் கைஸ் முடிச்சாச்சு. கொஸ்து கம்ப்ளீட்டடா. ஸோ இப்போ செஃப்பை அக்செப்ட் பண்ணிட்டு செஃப்ட்ட போய் பார்ப்போம். செஃப்பை காணோம். பாரிஸ் செஃப்டாரே பாரிஸ் செஃப்பை காணோம் கைஸ். தேவையில்லாமல் செஃப்பை வாங்கி டைமில் கைஸ். நான் இப்போயே லெவலப் பண்ணலாம் கைஸ். நடிச்சா லெவலப் ஆயிடும் கைஸ். ஸோ சேட் ஆகிப்போச்சு. ஸோ ஓகே கைஸ் பரவாயில்ல, நம்ம நியூ கொஸ்ட் அவைலபிளாம். செஃப்பை முடிக்காமல் எனக்கு அந்த கொஸ்ட்டு ஆனாவாத கேஸ். ஸோ கைஸ் சொன்னாங்க நல்லா சூப்பர். அட்ரா போடு அடியா போடு கைஸ். ஜெஸ்ஸும் செத்துட்டேனே, அவனை அடிப்பாங்க கைஸ் எப்படியாச்சு. போடு அடியா ஈஸியாக அடிச்சாங்க கைஸ். நம்ம முடிஞ்ச லைஃப் பார்த்தாச்சு அவனுக்கு. போலேப்பா கூலி மூஞ்ச பாரு போட்டு இறங்கி அடிச்சு அவனை முடிச்சாச்சு கைஸ். நம்ம வந்து நெக்ஸ்ட் லைன் போக போகிறோம் கைஸ். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் லைன் வந்துட்டேன். ஸோ ட்ராக் பண்ண பார்த்தீங்கன்னா என் கொஸ்து இருக்கா, நான் கொஸ்து அடிச்சோம்னா நம்மளை முடிச்சுடுவாங்க. அப்புறம் திரும்பி அங்கேருந்து திரும்பி வரணும் கஷ்டப்பட்டு போட்டு பிடிச்சி. நான் ஃபஸ்ட்டு ஹோம் பாயிண்ட் எப்படி செட் பண்ணி பார்த்துருக்கேன். ஹோம் பாயிண்ட் தான் தேடிட்டு இருக்கேன். ஹோம் பாயிண்ட்டு கிடைக்கவே மாட்டேது. இந்த கைஸ் ஹோம் பாயிண்ட்டு அக்செப்ட் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாதா? ஓகே கைஸ் போய் கொஸ்து பார்ப்போமா. என்ன கொஸ்து? பண்டிட் ஆஃபீஸர் அவனை போய் அடிப்பாங்க. தூக்கி போட்டு சாத்துடா ராயா ரெசெட் பண்ணிட்டாங்க கைஸ் என் பேர். ஸோ அவனை வந்து 8 பேர் அடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம ஒருத்தன் அடிச்சா இன்னும் ஒருத்தன் இருக்கேன். அவனை அடிப்பான். அட்ரா கைஸ். நான் வந்து நம்ம இன்னும் வேறு 6 பேர் தான் அடிக்கணும். 6 பேர் அடிப்பாங்க. அடியை போடு தூக்கி போட்டு சாத்து. அவ்வளோதான் போய் சாவுடா டே. நானும் அவனோட அதிக இது லெவல் இனிமே அடிக்கிறாங்க கைஸ். எனக்கு லைஃபே குறையாது. என்ன ஆனாலும் எனக்கு லைஃப் குறைய போகிறதில்ல. அப்புறம் என்ன எனக்கு ஏதோ பக்கு கைஸ் எனக்கு லைஃப் குறைய மாட்டேங்குது. நம்ம ஒன்று கைஸ் நம்ம நல்லது நமக்கு ரிப்பு வேணுனால ரிப்பு ஆக மாட்டோமோ. ஓகே கைஸ் நம்ம ஒன்று நம்ம ஈஸியாக அடிச்சிடலாம். பாஸ் மட்டும் நம்ம அடிக்கிறாங்க. பாஸ் மட்டும் நமக்கு லைஃப் குறைக்கிறாங்க. அவங்கெல்லாம் பாஸாங்க கைஸ். அவங்க இந்த கேமுக்கு தான் பாஸு. ஏன்னா இது உங்களுக்கு சொன்னேன். பார்த்தீங்கன்னா இவன் அடிப்போம். ஓகே கைஸ் இப்போ வந்து இங்கே ஒரு அடி போடுறா அடியா போடுறா தூக்கி போட்டு சாத்து. அவ்வளோண்டா அட்ராடி போட்டுறா தூக்கி போட்டு சாத்து. ஓகே கைஸ் இப்போ வந்து இன்னும் ஒருத்தன் அடிச்சா நமக்கு லெவலாக போயிடும். தூக்கி போட்டு சாத்து ராயா சீருடா வேறுடா ரகலர் ராயா சீருடா சொல்லிட்டு முடிச்சாச்சு கைஸ். ஓகே கைஸ் நம்ம லெவலப் பண்ணியாச்சு. ஸோ கைஸ் இந்த வீடியோ அவ்வளோதாங்க. லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸோ லைக் டார்கெட் மறந்துடாதீங்க. லைக் டார்கெட் 7 கைஸ் ரீச் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்ட் வந்துடும். ஓகே வேமாவே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன். லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பாய் ஃப்ரம் டிஜி பாய் டாட்டா.